வாசகர்களே, நீங்கள் எனக்கு தரும் ஆதரவுக்கு நன்றி. மீண்டும் ஒரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கின்றேன். இச்சிறுகதையின் தலைப்பு துடிப்பு. மாணிக்கம் அதிகாலையில் எழுந்து அவசரமாக வெந்நீர் காய வைத்து தட்டால் மூடினான். தானும் நீராடி சுவாமிக்கு விளக்கேற்றிவிட்டு மாலா எழும்பும் முன் ஒரு சோறும் சாம்பாரும் வைத்துவிட்டு சத்தமின்றி சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தார். ஆட்டோ சத்தம் கேட்டு கண் விழித்த மாலா ஒரு சிரிப்புடன் மெல்ல அழத் தொடங்கும் கவிதாவை தூக்கி பாலூட்டத் தொடங்கினாள். அவள் எண்ணத்தில் எப்போதும் மாணிக்கம் உயர்வாகவே தெரிவான். குழந்தை பிறந்து 2 மாதமாகியும் வேலை செய்ய விடுவதில்லை. பார்த்து பார்த்து தனக்கும் குழந்தைக்கும் பணி செய்யும் போது அவள் கண்கள் கலங்கும். 10ஆம் வகுப்பு மட்டுமே மாலாவுக்கு படிக்க முடிந்தது. குடும்பச் சுமை அவளை வேலைக்கு தள்ளியது. தந்தையின் மறைவுக்கு பிறகு அவரது ஆட்டோவை எடுத்து சவாரி செய்ய தொடங்கினாள். அதில் மகளிர் மட்டும் என்ற போர்டை கண்டு பெண்கள் அச்சமின்றி ஏறினர். அவளின் மன உறுதியும் உழைப்பும் நன்றாகவே இருந்தது. துன்பத்தை கண்டு அவள் சிரிப்பாள். நம்மை பக்குவப்படுத்தவே இறைவன் துன்பத்தை தருகிறான், பார்க்கலாம் என இலகுவாக எடுத்துக்கொள்வாள். மாணிக்கம் தன் கழுத்தில் அணிந்த பொற்தாலி புது வாழ்வை கொடுத்ததில் சற்று பெருமைதான். வாசலில் ஆட்டோ சத்தம் கேட்டு எட்டி பார்த்தான். மாணிக்கம் கையில் அவள் புத்தகம் வந்து கொண்டிருந்தது. என்ன, சவாரிக்கு மட்டம் போட்டு விட்டீர்களா? நீங்கள் சீக்கிரம் திரும்பி விட்டீர்கள் என்று கேட்க சிரித்து கொண்டே, ஒரு நிமிடம் பொறு, என் கவிதா குட்டியை பார்த்து விட்டு வருகிறேன் என்றார். காய்கறி பையை வாங்கி மேசையில் வைத்துவிட்டு மகளை பார்த்தான். தூளியில் கவிதா உறங்கிக் கொண்டிருந்தார். என் கண்ணே பட்டுவிடும் போல் இருக்கிறது மாலா என்று சிரிக்க, மாலா போதும், பத்திரிகையை கொடுங்கள் என்றார். முடியாது, அதில் ஒரு விஷயம் இருக்கிறது, சொல்வார்க்கலாம். நீ பொழுதுபோக்காக கிறுக்குவதும் கூட நன்றாக இருப்பது போல் தெரிகிறது. என்னால் நம்பவே முடியவில்லை. அப்படியா? புதிர் போடாமல் சொல்லுங்கள் என்றதும் அவன் சிரித்தபடி பத்திரிகையை கொடுத்தான். குழந்தை அழும் சத்தம் கேட்டு உள்ளே சென்றவள் கவிதாவை அள்ளி அணைத்து சமாதானப்படுத்த தொடங்கினாள். அப்போது வாசலிலே ஆட்டோ. சென்னையில் கடும் மழை பெய்ய போன்றது, வெள்ளம் ஏற்படும் வாய்ப்பும் எதிர்பார்ப்பதாக ஒலிபெருக்கியில் அறிவித்தார்கள். மாலா அவசரமாக மூவரின் துணிகளை எடுத்து ஒரு கூடைக்குள் வைத்தாள். அப்போது மேலே இருந்து வீட்டு எஜமானி மரகதம்மாள் வெளியே வந்து, மாணிக்கம், மேலே வாருங்கள், மாலா நீ மழையில் நனையக்கூடாது, குழந்தையை தூக்கிக்கொண்டு வாருங்கள் என்று குரல் கொடுத்தார். வெளிநாட்டில் மகன் இருப்பதால் தனிமைதான் மரகதம்மாளுக்கு கொடுமையாக இருந்தது. சென்ற மாதம் பேரக்குழந்தைகளும் போய் அதை இரட்டிப்பாக கவலையை மாற்றிவிட்டது. எப்போது தொலைக்காட்சியில் செய்தி பார்ப்பது தான் பொழுதுபோக்காகும். தயங்கி வரும் மாலாவை, நீ எதற்கும் பயப்படாமல் உள்ளே வா, மாணிக்கம் இந்த இடத்தில் தூளி கட்டு என்றதும் மாணிக்கம் காய்கறி கூடைகளை கொடுத்தார். அதை கண்ட மரகதம்மாள், 4-5 நாட்களுக்கு நாம் சமாளிக்கலாம் என்று சிரித்தபடி கூறினார். பிராமண குலத்தைச் சேர்ந்தவர் மரகதம்மாள். மாணிக்கம் தயங்குவதில் அர்த்தமும் உண்டு. ஆபத்து காலத்தில் இந்த பேதம் பார்க்கக்கூடாது மாணிக்கம், சீக்கிரம் கட்டி தூளியை என்றதும் செயல்பட்டான் மாணிக்கம். ஒரு சாம்பாரும் பொரியலும் நமக்கு போதும் தானே என்று கூற, மாலா அவசரமாக காய்கறிகளை நறுக்க மரகதம்மாள் சமைக்க தொடங்கினாள். தூங்கும் குழந்தையை எட்டி பார்த்துவிட்டு கூடையில் இருந்த பத்திரிகையை புரட்டினாள். அவள் எழுதி அனுப்பிய சிறுகதை முதல் பரிசு பெற்று 10,000 ரொக்கப்பணத்தை கொண்டு வரும் செய்தியை தந்தது. அவள் கண்களை அவளால் நம்ப முடியவில்லை. அவர்களை பொறுத்தவரையில் 10,000 பெரிய காசுதான். அதுவும் ஒருவர் மட்டுமே உழைப்புக்கு செல்லும் போது கேட்கவா வேண்டும்? தன் ஆட்டோவை கமலாக்கு வாடகைக்கு கொடுத்து விட்டாள். மாதம் 200 ரூபாய் அது வீட்டு வாடகைக்கு செல்கிறது. பரிசை பற்றி மரகதம்மாள் சொன்னபோது, அப்படியா, உன் கெட்டித்தனம் பற்றி மாணிக்கம் அடிக்கடி பேசுவான், என் பாராட்டுதல்கள். மாலாவின் கண்கள் கலங்கின. மாலாவின் பிரசவம் சற்று சிக்கலாக இருக்க
அவள் வேண்டாத தெய்வம் இல்லை. கடைசி நிமிடத்தில் துடிப்பின்றி அவளை பயமுறுத்தி அளவைத்து பிறந்தவள்தான் இந்த கவிதா. எந்த துடிப்பு மறைந்து அவளை பயமுறுத்தியதோ அதையே தன் வாழ்வில் நடந்த நிகழ்வுகளையும் கோர்வையாக்கி சிறுகதையாக எழுதி அனுப்பினாள். உணர்ச்சி பூர்வமான அந்த சிறுகதை துடிப்பு என்று பெயரிட்டாள். அதுவே பரிசை கொண்டு வரும் என்று மாலா சற்றும் எதிர்பார்க்கவில்லை. மாலாவின் உள்ளம் மரகதம்மாளுக்காக இறங்கியது. அவளின் கண்களுக்கு வெளிநாட்டுக்கு மகனை அனுப்பிவிட்டு அன்புக்கு எங்கும் ஒரு தாயாக மரகதம்மாள் தெரிந்தாள். மழை ஓய்ந்து வீட்டிற்கு கீழே போனாலும் சிறிது நேரம் வந்து மேலே பேச வேண்டும், வேலைகளை சற்று நேரம் தள்ளி வைக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தாள். எங்கும் இதே கதைதான். ஒவ்வொரு தாயின் உள்ளமும் பாசத்திற்கு ஏங்கி எப்போதும் துடித்து கொண்டே இருக்கிறது. யாவும் கற்பனை. எழுதியவர் சத்யா சிவா.